வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பணியாரம். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் பணியாரம் செய்யறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் புளியறதுக்காக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதுலேயே 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பால் பணியாரம் செய்கிறதுக்காக பச்சரிசி 1/2 கப் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இதுவும் 1/2 கப்பு. எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே சேம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் உளுந்து எடுக்கணும். இந்த வெள்ளை உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதில் ஒரு பிஞ்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா இந்த பாருங்க, நல்லா போட்டால் அப்படி உலர மாதிரி நல்லா நைஸாக, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் போட முடியாது நம்மளால், எண்ணெய் இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.